குஜிலியம்பாறை ஒன்றியத்திலுள்ள செட்டிநாடு சிமெண்ட் ஆலையில் இருந்து வெளியேறும் நச்சு புகையினால் புற்றுநோய் அபாயம் இருக்கிறது. செட்டிநாடு சிமெண்ட் ஆலையை சுற்றியுள்ள வசவநாயக்கன்பட்டி, சிசிசி குவாரி, செத்தியூர், ஆலம்பாடி, சத்திரப்பட்டி, கோட்டாநத்தம், பட்டிதாகரனூர் ஆகிய இந்த ஊர்கள்ல நிலத்தடி நீர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் செட்டிநாடு சிமெண்ட் ஆலையின் கனிமவள கொள்ளைதான். இந்த கொள்ளை கிட்டத்தட்ட 700 அடிக்கு கீழே போய்விட்டது. இதனால் இந்த பகுதியில் போர் போட்டாலும் தண்ணீர் வருவதில்லை. அப்படி போட்ட போர்களும் அனைத்தும் மீறில்லாமல் தான் இருக்கிறது. தனியாருக்கு சொந்தமான சிமெண்ட் ஆலை மாசு காரணமாக கரூர் அருகே பல கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இன்னும் சில ஆண்டுகளில் கிராமமே காலியாகும் நிலை ஏற்படும் என கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு காலத்தில் முப்போகம் விவசாயம் நடைபெற்று வந்த இந்த கிராமம் தற்போது பாலைவனமாகி உள்ளது. பாலடைந்த ஊராக மாறி வரும் இந்த கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் எல்லையை ஒட்டியுள்ள குஜிலியம்பாறைக்கு அருகில் உள்ள சூளப்புரம். இங்கு கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதால் பெரும்பாலான மக்கள் ஊரை காலி செய்துவிட்டனர். இதனால் ஊரே வெறிச்சோடி போய் கிடக்கிறது. இதற்கு காரணம் அருகில் உள்ள குவாரிதான் என்கிறார்கள் கிராமவாசிகள். பல 100 அடி ஆழமுள்ள இந்த பிரம்மாண்ட குவாரி திண்டுக்கல் மாவட்டம் கரிகாலி பகுதியில் அமைந்துள்ளது. இங்கிருந்து சிமெண்ட் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் வெட்டி எடுக்கப்பட்டு புலியூரில் உள்ள தனியார் ஆலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதற்காக தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகள் இந்த குவாரிக்கு வந்து செல்கின்றன. இந்த குவாரியால் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாகவும் கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகள் முற்றிலும் பற்றி போனதால் விவசாயம் செய்ய முடியாமல் நிலங்கள் தரிசாகி போய் உள்ளதாகவும் கூறுகிறார்கள் கிராமவாசிகள். இப்ப இந்த வருஷம் மழை நல்லா தான் பெய்ஞ்சு எங்க ஏரியாவுக்கு. ஆனா கேணிகளுக்கு தண்ணியே வர்றதில்லை. 2 மைலுக்கு மேற்கால கேணிகளுக்கு தண்ணி உள்ள இருக்கு. எங்களுக்கு குவாரி இருக்கிறதுனால குவாரி ஆழமா போயிடுச்சு. அதனால எங்க கேணிகளுக்கு தண்ணியும் வரல. போர் போட்டாலும் 800 அடிக்கு மேல தண்ணி கிடைக்கிறது இல்லை. அப்படி போட்டாலும் தண்ணி கிடைக்கிறது இல்லை. குடிக்கவே 1 மாசம் போனா குடிக்கவே தண்ணி பஞ்சமா இருக்கு. மேலும் குவாரியில் பாறையை உடைப்பதற்காக வைக்கப்படும் சக்தி வாய்ந்த வெடிகளால் வீடுகளில் விரிசல் விழுவதாகவும் இதனால் அச்சத்துடனே வாழ்வதாகவும் கூறுகிறார்கள் பொதுமக்கள். ஊனமத்தூர்ல இருந்து ஒரு மகன் போய் 15-20 வருஷம் ஆச்சு. இந்த குவாரி விட்டு தான் போறதுக்கு எங்க ஊரெல்லாம் நெடுக மட்டும் விரிசல் ஓடி இருக்கு. உள்ளாரையெல்லாம் விரிசல் இங்கெல்லாம் உருவ நிலைமையில இருக்குது. பாம்பெல்லாம் உருக்குள்ள வந்து வருது. 800 அடி ஆழம் வரை ஆழ்துளை கிணறுகள் அமைத்தாலும் தண்ணீர் கிடைக்காததால் ஒரு குடம் தண்ணீர் 5 ரூபாய் வரை விற்கப்படுவதால் குடிநீர் கிடைப்பது மிகவும் அரிதாகி போனதாக கூறுகிறார்கள். ஒரு பக்கத்துல ஒரு குவாரி மைனஸ் இருக்கிறதுனால இங்க எங்களுக்கு குடி தண்ணீரே வர்றதில்லை. வாரத்துல 1 நாள் 2 நாள் அதுக்கு மிகவும் சிரமப்பட்டு ராத்திரி பகலா உட்கார்ந்துருந்துதான் அந்த ஒரு 10 குடம் தண்ணியோ 5 குடம் தண்ணியோ எங்களால பெற முடியுது. இதுக்கு எல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இந்த குவாரினால எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய குழந்தைகளுடைய ஆதாரம் எல்லாமே எங்களுக்கு அழிஞ்சு போயிருச்சு. குவாரியால் பாதிக்கப்பட்டிருக்கும் சூளப்புரம், போடிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் இருக்கும் இளைஞர்களுக்கு சிமெண்ட் ஆலை நிர்வாகம் வேலைவாய்ப்பு கூட தருவதில்லை என்பது அந்த கிராம மக்களின் வேதனை குற்றச்சாட்டு. சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குது பாத்தீங்கன்னா இதனால பாத்தீங்கன்னா லோக்கல்ல உள்ளவங்க யாருக்குமே பாத்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால பாதிப்பு தான் அதிகம் எங்களுக்கு. வேலை வாய்ப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த வெளி மாநிலத்துக்காரவங்க தான் மேக்சிமம் அதிகமா இருக்கிறாங்க இந்த கம்பெனில. அதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேலைக்கு தகுந்த ஒரு இதுவும் இல்ல. இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் கிராமத்தையே காலி செய்துவிட்டு அனைவரும் வேறு இடங்களுக்கு செல்லும் நிலை ஏற்படும் என்பதால் விதிமீறல் நடைபெறுகிறதா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். செல்வ செழிப்போடு மாளிகையில் வாழ்ந்த சோழபுரம் மக்கள் அருகில் இருக்கும் குவாரியால் இன்று தண்ணீர் இல்லாமல் பல பேர் ஊரை விட்டு செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கு விடிவு எப்போது? அன்பழகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. ஆக்கிரமிப்பு அதாவது தரத்தில் 10 வருஷம் அடுத்து இந்த கிராவல் கொள்ளை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேடசத்தூர், குஜிலியம்பாறை சைடு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் இருக்கு மாவட்ட நிர்வாகம் இந்த மணல் கிராவல் கொள்ளைக்கு முனை போறாங்க. அதே மாதிரி இந்த செட்டிநாடு சிமெண்ட் கம்பெனியில் நில ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதில் அளவுக்கு அதிகமா குவாரியை வெட்டி எடுத்திருக்காங்க. அது சம்பந்தமா மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வரைக்கும்
அதே மாதிரி இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசுந்தர் பகுதியில் 10 வருட காலமாக பெரிய வெளிச்சத்தம் கேட்டுக்குது. நாங்களும் ஒவ்வொரு மாதமும் வந்து மனு கொடுக்குறோம், வாரம் கொடுக்குறோம். இதுவரைக்கும் புள்ளியியல் துறையில் சொல்லியிருக்கிறாங்க. அது எதனால இந்த வெளிச்சத்தை கேட்குறதுன்னு இதுவரைக்கும் தகவல் சொல்ல முடியல. அதே மாதிரி வேடசுந்தர் பகுதியில் ஒரு மாட்டு சந்தை கேட்டு 10 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். அதுக்கு இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி தரல. அதே மாதிரி வேடசுந்தரில் மின்வாரிய கோட்ட அலுவலகம் அமைக்க சொல்லி 88லேருந்து போராடிட்டு இருக்கோம். அந்த கோட்ட அலுவலகம் அமைக்கப்பட்டும் அதுக்கு உரிய அதிகாரிகள் நியமிக்காதனால செயல்படாமல் இருக்குது. அதே போல வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகமாக வனவிலங்குனால விவசாய பயிர்கள் சேதமடையுது. இந்த வனவிலங்குகளை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி பல ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு எந்தவித நடவடிக்கை இல்லை. இந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு நடைபெறக்கூடிய விவசாயிகளுக்கு பிரதி கூட்டம் என்பது வெறும் கண் துடைப்புக்காகவும் ஒரு விளம்பரத்துக்காகவும் நடத்தப்படுகிறத ஒழிய விவசாயிகளின் கோரிக்கையை செவித்தாய்த்து அது கோரிக்கையை நிறைவேற்றும் மனநிலையில் இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் சொன்னால் நீங்கள் சென்னையில் போய் சந்திங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் சென்னைக்கு போனால் மாவட்டத்தை பாருன்றாங்க. சரி, நாங்கள் சிஎம் வர்றப்ப அவர்கிட்ட சந்தித்து எங்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டால் எங்களை குறிப்பிட்ட சங்க தலைவர்களை பிடிச்சி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் 3 முறை இந்த திமுக ஆட்சிக்கு வந்த முன்னாடி என்னை 3 முறை வீட்டு சிறையில் வச்சிருந்திருக்காங்க. எங்கள்